Okay. So in this schedule, this checklist will give you the broad picture of the chapter. Okay, வா. So இது வந்து format, இது வந்து 10th problem. So இது வந்து type 1 problem, easy problem இது. இதுல முக்கியமா நியூவான விஷயம் ஃபார்மேட்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்டும் ஓடி மட்டும்தான். ஸோ இது ரெண்டும் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ல யூ ஹேவ் டு அலைன் இட், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் நீங்க ஆல்ரெடி போட்டீங்க போல இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நானும் வந்து ஃபார்மேட் இது பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேவ், நானும் போடுறேன். ஸோ ஃப்ளோ புரிஞ்சுதா தேவ் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சம் படிச்சுட்டு எது எது என்னன்னு அலைன் பண்ணிக்கோங்க மைண்ட் லெவல்ல. அப்புறம் அந்த கேட்டகரிக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ ஆமா அதுதான் நான் உங்களை எழுத சொன்னேனே. ஷெட்யூல் இது போட்டுட்டீங்களா? இது எழுதிருக்கீங்களா? ஓகே. ஷெட்யூல் ஷெட்யூல் நீங்க எழுதி போடுங்க தேவ். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ஒரு பாயிண்ட்ல எழுதுங்க. நீங்க எழுதினீங்கன்னா சூப்பர் தேவ், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா லைக் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு போட்டோ காப்பி பெட்டரா இருந்ததுன்னா ஐ சஜஸ்ட் யூ டு ஸ்டிக் டு போட்டோ காப்பி ஆல்சோ. இல்ல மேம் நான் ஒவ்வொரு சம்முக்கும் ஃபார்மேட் போட்டு ஷெட்யூல், ஆனா எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணும் தேவ். அது மட்டும் ஒரு டைம் எல்லா சம்முமே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த டைம் நீங்க வந்து உங்களுக்கு நிஜமாலே தோணும்ல இது ரொம்ப டஃப்பா இருக்கு, இந்த சம் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணலாம், அந்த சம் நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? அதான் டெஸ்ட் வரும். ஆனா ஒரு ரவுண்டு எல்லா சம்ஸுமே போட்டு பார்த்துருங்க. அதுல மட்டும் ஹெசிடேட் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம போட்டு பார்த்துட்டோம்னா அப்புறம் ஈஸி ஆயிடும். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஷெட்யூல் 13 போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு இதெல்லாம் எழுதிக்கோங்க. இந்த எழுதிட்டீங்க. அப்புறம் வந்து அதர் இன்கம் எழுதிக்கோங்க. பேங்கிங் சம் வந்தாலே தேவ், பேங்கிங் சம் தான் அட்டன் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் எழுதிருங்க. ஷெட்யூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஓட இந்த ஒரு ரீசனபிள் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க தேவ். அப்படி தானே பண்ண சொன்னாங்க? ஓகே. ஷெட்யூல் 14 அதர் இன்கம் ரீசனபிள் ஸ்பேஸ், அதே மாதிரி ரீசனபிள் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். தட் வில் சேவ் யுவர் டைம். எல்லாரும் எடுத்த உடனே சம் படிச்ச உடனே ஒரு ஐட்டம் தெரியலன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஃபார்மேட்லாம் மறந்துடுவாங்க. ஓகேவா? ஜென்ரலா ஜென்ரலா எனக்குலாம் எப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார்மேட் ரொம்ப டஃபா இருக்கும் தேவ். அதனாலே இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போவேன். ஆனாலும் செம்ம படிச்ச உடனே எனக்கு மறந்து போயிடும், ஃபார்மேட்டையும் மறந்துடுவேன். ஸோ அப்புறம் தான் சார் சொன்னார், அப்படிலாம் பண்ணாதம்மா, நீ ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் தான் டிசைட் பண்ணிட்டான்னா கடகடன் ஃபார்மேட்டை போட்டுரு. அப்புறம் நீ வந்து ஒன்று ரெண்டு அப்படி இது வேணா ஃபார்மேட்டுக்காக மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபார்மேட்டு இதை எங்கள் செட்டில் எல்லாருமே ஃபார்மேட் எழுதிடுவோம். ஃபார்மேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வி வில் கோ டு த சம். அங்கேருந்து அப்படியே பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நல்லா. இப்போ என்ன சொல்றது, பிளான்ட்லேருந்து பூவை பறிச்சு தொடுக்கிற மாதிரி தான். அந்த அந்த இடத்துல இது பண்ணி ஒரு மாலையா கட்டுற மாதிரி தானே எங்கள் ஷெட்யூல் ஃபுல்லாக ரெடி பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஷெட்யூல் 13 இன்ட்ரெஸ்டும் இவங்களை எடுத்துக்கிற வேற. உங்க காலேஜ்ல இதெல்லாம் இருக்குமா தேவ், செமினார்ஸ்லாம் வைப்பாங்களா? இல்ல, கேம்பஸ் இருக்குல்ல தேவ் உங்க காலேஜ்ல? ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வரும். அப்போ வந்து இங்கே 32 lakhs.
தேவ் நான் இப்ப டைரக்டா ஃபார்மேட் இப்படி வச்சிருக்கிறதுனால போடுறேன். நீங்க பொறுமையா போடுங்க. டைம் எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் தேவ். ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் ஸ்பீட் பிக்கப் ஆக ஆக சரியா போயிடும். இதுவா? ஆமா தேவ். ஃபர்ஸ்ட் ஒரு 3 4 சம்ஸ்க்கு அப்படி பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் உள்ள இருக்குன்றது மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும்ல. அப்புறம் டு த பாயிண்ட் அந்த சம்ல இருக்கிற டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா போடலாம் தேவ். ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு 3 சம்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தேவ். அப்புறம் 4th சம்லேருந்து டு த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ம். உங்களுக்கு எத்தனை மணிக்கு அந்த கிளாஸ்? 6:30க்கா? ஓகே, நீங்க போடுங்க தேவ். ஆ, பார்க்கலாம் நம்ம எப்படி. ம். Commission 1 lakh. Interest on loan 24 lakhs 90,000. 24 lakhs. Operating expenses, sundry charges, 1 lakh. Operating expenses sundry charges 1 lakh. Payments, provision, miscellaneous, okay, 1 lakh. எல்லா சாப்டர்லயும் இந்த ஃபர்ஸ்ட் 3 டு 4 லெசன் ஸ்லோவா இருக்கும் தேவ். அப்புறம் உங்களுக்கு ஸ்பீடப் ஆகும். ஓகேவா? ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் 2 lakhs. Establishment taxes 5 lakhs. 5 lakhs. 5 lakhs. Discount on bills discount. Interest on overdraft for 6 lakhs. Sixteen lakhs. Interest on overdraft. இப்போ நீங்க எழுதுற நோட்டு வந்து வேற நோட்டு தான் இல்ல தேவ், கரெக்டா? அந்த ஃபார்மேட் நோட்டோட இல்லல்ல? கரெக்ட். அந்த நோட்லயே எழுதுறீங்களா? இல்ல இல்ல. அதாவது ஃபார்மேட் ஃபார்முலா நோட்டு ஒன்று தனியா வச்சுக்கோங்க தேவ். இந்த சம்ஸ் போடுற நோட் தனியா வச்சுக்கோங்க. கிளப் பண்ணிக்க வேணாம். ஆ ஓகே. தனியா ஃபார்மேட் பார்க்காம எழுதுறது வேற நோட்டா? சூப்பர். ஓகே. ஆமா, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் தேவ். ஆனா நீங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகாது. நான் பேசுறது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும்.
director's fees 35,000. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க தேவ். director's fees 16,000. கொஞ்சம் monotonous work தான் இது. ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை இங்க. ஜஸ்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட் அவ்வளவுதான் தேவ் இது. 3 lakhs. So 79 lakhs. 79 lakhs அப்புறம் வந்து 1 lakh அப்புறம் 32 lakhs அப்புறம் 11 lakhs 51,000. So interest on 79 lakhs. Interest expended 32 lakhs 11 lakhs 32 lakhs 11 lakhs 15. Profit for the year. So this minus this 36 lakhs 49,000. அப்புறம் அப்ராப்ரியேஷன்ல டிரான்ஸ்போர்ட் டு இது வந்து 36 2.25. அப்புறம் ஃபைனலி 27 lakhs 36,000. இதுவா அதர் இன்கம் இதோ இங்கே வருது ஃபர்ஸ்ட் கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ம்
நாளைக்கு காலேஜ் எது சண்டே சார்ஜஸ் போட்டிருக்கேன் தேவ். அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 1 lakh. இதோ அதர் எக்ஸ்பெண்டிச்சர். அதர் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள அதுல இந்த பாரு. நாளைக்கு காலேஜ் இருக்காதே. காலேஜ் இல்ல. ஓகே. சரி தேவ். நாளைக்கு நான் வந்து அது மட்டும் சொல்லட்டுமா தேவ் உங்களுக்கு? சாட்டர்டே சண்டே மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றேன் ஷூரா. 5 to 6 தான் தேவ். பட் என்ன என்ன டேஸ் மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டாக்ஸஸா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டாக்ஸஸ் வந்து நான் இதுல போட்டிருக்கேன் தெரியுமா? இதுல ஆட் பண்ணிட்டேன். இதுலயும் ஆட் பண்ணேன் தேவ். இதோ ரெண்ட் டாக்ஸஸ் அண்ட் லைட்னிங் டாக்ஸஸ். இதோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டாக்ஸஸ்ல 2 lakhs plus 5 lakhs போட்டேன். அதாவது ரெண்ட் அண்ட் டாக்ஸையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டாக்ஸையும் சேர்ந்து போட்டேன். வரும் வரும். கிளப் பண்ணலாம் தேவ், ப்ராப்ளம் இல்ல. இல்ல உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டாக்ஸஸ் தனியா காமிக்கணும்னாலும் நீங்க காமிக்கலாம். ம். தேவ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது சீனியர்ஸ்க்கு பிகாம் யாருக்காவது அக்கௌண்ட்ஸ் டியூஷன் வேணாலும் ரெஃபர் பண்ணுங்க தேவ். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் இன்டர் யாருக்காவது வேணும். தேங்க்ஸ். Bad debts to be written off அந்த ஒரு ஐட்டம் நியூ நம்மளோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல அதர் எக்ஸ்பென்ஸ் நிதானமா போடுங்க தேவ். டேக்
your own time na எனி சாப்டர் ஃபர்ஸ்ட் த்ரீ கொஷின்ஸ் யூ ஹவ் டு பி ரொம்ப பொறுமையா இருக்கணும். அப்படியே கடுப்பா இருக்கும், என்னடா இது அப்படின்னு. ஆனா வேற வழி இல்ல, கொஞ்சம் ரொம்ப பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஃப்ளோ பிக் பிக்சர் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்ட்டு. நம்ம சோஃபார் எப்படின்னா டப் டப்புன்னு போட்டு போயிட்டே இருந்திருப்போம்ல, இது அப்படி கிடையாது. அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு வள வள வளன்னு வந்துட்டே இருக்கும். ஆனா இதுல இந்த பேங்கிங் சாப்டர்ல என்ன அட்வான்டேஜ்னா, இங்க வந்து டஃப்பா இருக்கும்ன்றது மாதிரிலாம் ரொம்ப எதுவுமே இருக்காது தேவ். மார்க் ஸ்கோரிங் ஆனா டீடைல்டா இருக்கும். ஃபார்மட் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட். சம்டைம்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு அதுல ரொம்ப கியூரியாசிட்டியில வந்து ஸ்வாப் பண்ணி போடுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. அங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நம்ம ஒரு ப்ரெசென்ட்ல வந்து மைண்ட் எடுத்துன்னு வந்து சில பேர் கியூரியாசிட்டிலாம் ஸ்வாப் பண்ணிலாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா இதுல ஈஸியா கிராக் அவுட் பண்ணிடலாம் தேவ். பேங்கிங் போட்டிங்களா? வந்துடுச்சா ஆன்சரு? 27,36,750 வந்துடுதா? 27,36,750. நீங்க எது சொன்னேன்ல? போடுங்க போடுங்க. ஓ, இதை ஷெட்யூல்ஸ் முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களா? சரி சரி சரி, ஓகே போடு. ம். எந்த 1 lakh பண்ணோம்? இதுவா? இதோ இது அதர் இன்கம்ல கமிஷன் கிரெடிட் 1 lakh அதர் இன்கம். இதோ இது இதோ இந்த 1 lakh கமிஷன் கிரெடிட் 1 lakh. அந்த அதர் இன்கம்ல ஒரே ஒரு ஐட்டம் தான் தேவது. தேவ் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கா தேவ்? அதாவது விவேகானந்தா காலேஜோட ப்ரீவியஸ் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி. ஓகே, முடிஞ்சதுன்னா இப்ப எப்போ முடியுமோ பாருங்களேன். எனக்கு இந்த ஷெட்யூல் இந்த இது கூட வேண்டாம். போன வாட்டியோடதுக்கு மட்டும் மாடல் கொஷின் பேப்பர் இருந்து எனக்கு பிடிஎஃப்ல போட்டு அனுப்பிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபப்ளி ஃபார் ஆல் த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஐ கேன் நோ ஆன்சர்ஸ் எப்படி ட்ரெண்ட் வருதுன்றது பார்த்தானா கொஞ்சம் கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா என்கிட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோடது இருக்கு. ஆனா அது அட்டானமஸோட அலைன் ஆக மாட்டேங்குது, ரொம்பவே வேரி ஆகுது. குட். ஆன்சர் வந்துட்டா? 27,36,750. பண்ணுங்க பண்ணுங்க.
27 lakhs 36,000 கரெக்ட். சூப்பர் தேவ். தேவ் எனக்கு வெறும்னா இந்த அதாவது இந்த ஃபார்மேட் ஒர்க்கிங் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம். இது மட்டும் பரவாயில்ல பரவாயில்ல அனுப்பிச்சு விடுங்க. நோ ப்ராப்ளம் தேவ். நாட் ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் அலைக். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். தேர் வில் பி டீவியேஷன்ஸ். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சி as far as we are genuine, நம்ம மற்றவங்களுக்கு பாதகமா எதுவும் ஹர்ட் பண்ணாம இருந்தாதான் போதும், அவ்வளவுதான். ஹேண்ட் ரைட்டிங்லாம் நம்ம கையிலலாம் கிடையாது. இட்ஸ் ஆல் காட் கிவன் தான். ஆ